சொல்லலாமா? அவர் ஃபோன் பேசிட்டு இருக்கிறார். ஃபோன் பேசுறாரு இல்லையா? எத்தனை மாசமா? இருங்க ஓடு. இந்த ஒரு வாரம் தான் கட்டலைங்களா? சரி சரி. இப்போ டைம் கொடுக்க மாட்டாங்களாமா? 12 மணிக்குள்ள கட்டிடுவோங்க. டைம் கொஞ்சம் முடியலைங்க. இந்த கட்சியில வீட்டுல என்ன விடிய விடிய கூட உட்காந்துக்குவாங்களாட்டுக்கு வசூல் பண்றாங்க. வாட்ச்மேன் இல்லைங்களா உங்க வீட்டுல? வாட்ச்மேன் வேலைக்கு வந்திருப்பாரு. வாட்ச்மேன் வேலைக்கு வந்திருப்பாரு. அவர் கரெக்டா வசூல் பண்றாங்க. அவங்க கம்பெனிக்கு நேர்மையா இருக்கிறாரு தெரியுமா? மக்களை வந்து துன்புறுத்துற வேலையில தான் அவங்க இருக்கிறாங்க. கேட்டு போற வேலையில எல்லாம் அவங்க இல்ல. நீங்க டைம் வாங்கிக்கலாம்ல? கட்ட முடியல. அவங்க ஆபரேஷன் பண்ணிருக்காங்க பாப்பாவுக்கு. டெய்லி எடுத்து வந்ததனால செலவாயிருக்குங்க. சரின்னு ஓனர் கிட்ட நேரம் வரல போய் நின்னுறேன். அவரும் இங்க மெட்ராஸ் டைம் வாங்கிக்கலாங்க. நம்ம டைம் வாங்கிக்கலாம். 3 to 6 மாசம் வரைக்கும் டைம் வாங்கிக்கலாம். சொல்லிட்டீங்கல்ல இந்த வாரம் என்னால கட்ட முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல. இல்லங்க நாங்க 2 நாள் தான் கேட்டாங்க. 2 நாள் இருங்க நாங்க கட்டி விட்டுறோம் அப்படினா டைம் மதியமே சொல்லிட்டாருங்க. இன்னைக்கு ஆனா கொடுத்துருவாருன்னா மதியம் கட்டிடுவா அப்படினு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து சார் எல்லாம் போயிடுவாருங்க. சரிமா சரி சொல்லி எங்க நிக்கிறீங்க? ஹலோ உங்ககிட்ட தான் பேசுறோம். போன் எடுத்து காதுல வச்சிட்டு இருக்கீங்க. பேசிட்டு இருக்கறோம்ல. போன் எடுத்து காதுல வச்சிட்டு இருக்கீங்க. வசூல் பண்ண வந்தீங்கல்ல அது கேக்குறதுக்கு தான் வரலாமா? காதுல வச்சிட்டு இருக்கீங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம்ல. இது இன்னியாத்துல வசூல் வரலாமா? மணி எத்தனை? ஒரே நிமிஷம் இருங்க. காலையில என்ன சொன்னாங்கன்னா மணி எத்தனை? ஒரே நிமிஷம் என்ன பேச விடுங்க. இப்ப மணி எத்தனை? போட்லாம் பேசாதீங்க. ஒரே நிமிஷம் என்னை பேச விடுங்க. மணி எத்தனைன்னு கேட்டேன் நானு. மணி எத்தனை? ஒரே நிமிஷம் இருங்க. என்னை பேச விடுங்க. ஒரே நிமிஷம் என்னை பேச விடுங்க. உங்க வசூல் எத்தனை மணி வரைக்கும்? வசூல் எத்தனை மணி வரைக்கும் வசூலுங்க? இப்ப வசூல் வரலாமா? ஒரே நிமிஷம் அவங்க பணம் நான் வந்து நின்னுக்கு போறேன். அவங்க போன் பண்ணாங்க. யார் போன் பண்ணாங்க? அவங்க போன் பண்ணாங்களா? அவங்க போன் பண்ணாங்க கேளுங்க. காலையில 8:00 வந்து என்ன சரிங்களா? இருங்க ஓனர்ட்ட சம்பளம் வாங்கி போட்டுறாங்க. இப்போ சரி ஆகல கிடைக்கல. அவர் பணம் ஆகல. இப்படி நின்னு வசூல் பண்ண சொல்லுங்க. 6 மணி முடிஞ்சா இப்படி நின்னு வசூல் பண்ண சொல்லிருக்காங்க. 8 மணி வரைக்கும் உங்களுக்கு என்ன 9 மணி வரைக்கும் உங்க பணம் வரணும் வசூல் பண்ணாங்க. சட்டம் என்ன போட்டுருக்காங்க? இருங்க சட்டம் என்ன போட்டுருக்காங்க? சட்டம் என்ன போட்டுருக்காங்க? இப்படி கட்டாயம் வசூல் பண்ணிருக்காங்களா? கட்டாய வசூல் தான் பண்றீங்க. கட்டாய வசூல் தான் பண்றீங்க. 22 ஏங்க கட்டலன்னா போய் உங்களோட வேலை போய் சொல்லுங்க. ஒரு பணம் கட்டல நீங்க அங்க சென்டர்ல ஏறாதா பணம்? அதுல ஏறாதா பணம்? ஏடாகாதா? அவங்க ஒருத்தங்க பணம் கட்டல அதுல ஏடாகாதா? சார் முன்னாடிக்கு சாப்பிட்டதுல ஒரு ஆள் பணம் வேணா எடுத்துட்டு கட்டலாங்க. சரிங்களா? இப்ப அது எடுத்துட்டு அவங்க சூழ்நிலை அதனால கட்ட முடியலன்றாங்க. அவங்க ஆர்வி ரூல்ஸ் படி என்ன நடக்குமோ அதை போட்டு போய் வந்தா அவங்க கட்டலாடி. அதுக்கான ஒரு வீட்டுக்கு முன்னாடி 9 மணி வரைக்கும் நிப்பீங்களா? ஆர்வி ரூல்ஸ் பணம் கொடுத்து நான் ஏங்க வரலாமா? 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 சொன்ன டயத்துக்கு வரலாமா? நீங்க 6 மணிக்கு மேல நீங்க வரலாமா? பதில் சொல்லுங்க. கேக்குற பதில் சொல்லுங்க. போன தூக்கி காதல வச்சிட்டு இருக்கீங்க. பேச மாட்டீங்களா? கேக்குறவங்க பதில் சொல்லணும்ல. சட்டம் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்து நிக்கிறீங்க? பணம் வாங்க வந்தா நிப்பீங்களா? 6 மணிக்கு மேல நிக்கலாமா? படிச்சிருக்கீங்களா? ஆர்பி ரூல்ஸ் தெரியுங்களா? ஆர்பி ரூல்ஸ் தெரியுங்களா? சட்டம் போட்டுருக்கு. 6 மணிக்கு மேல கட்டாய வசூல் பண்ணக்கூடாது. தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் போட்டுருக்கா இல்லையா? அதெல்லாம் படிச்சீங்களா இல்லையா? அவங்க சூழ்நிலை சரி டைம் கொடுக்காம கொடுக்கூடாதா? அப்படியே லீகலா நடவடிக்கை எடுத்து போக வேண்டியதானே? டைம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? அவங்களால கட்ட முடியல. லீகலா நீங்க ஆக்சன் எடுத்து போயிடலாம்ல. மேடம் இதே மேடம் வீரவாணிக்கும் சரி யாரும் பணம் கட்ட கிடையாது. அப்போ வந்து யாரும் கேட்கறது இல்ல. அவங்க டைம் கொடுக்கறது நிறைய பேர் டைம் கொடுத்தாச்சு. நிறைய பேர் டைம் யாருக்குமே இல்ல. கரெக்டா ஒரு கவர் ஆகுற மாதிரி. ஆனா நீ கூப்பிட்டு சொன்னீங்களா? சொல்லிட்டீங்களா? பணம் ஆளுன்னு கூப்பிட்டு சொல்லிட்டீங்களா? சொன்னானு கேளுங்க. நேத்துல அவங்க வீட்டுக்கார காலையில பேச கிடையாது. டைம் ஒரே நிமிஷம்.
கேளுங்க. ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. என்ன டைம் கேக்குறேன் சார். ஒரே அவங்க ரெடி பண்ணாங்க ஃபோன் பண்ணுவாங்கல்ல சார். ஃபோன் பண்ணலையா சார்? நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன் சார்? ரெடியா ரெஸ்பான்ஸ் கிடையாது சார். எனக்கு நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்? ரெஸ்பான்ஸ் இல்ல. காலையில வாங்க. ரெஸ்பான்ஸ் இல்லனா போன் காலையில வாங்க. நிக்கிறீங்க. இன்னத்துல 10 மணி வரைக்கும் இந்த வீட்ல இருந்தா அவங்க மன உடைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி தான் இது. 6 ரூல்ஸ் போய் வாட் குடுறீங்க. 6 ரூல்ஸ் போய் எடுத்து போங்க. சட்டம் கூட தெரியல. அப்புறம் என்னத்தங்க நீங்க படிச்சீங்க? அதான் நீ தேவலாம் பேசிட்டீங்க. தேவலாம் பேசிட்டீங்க. நீங்க ஒரு பாஸ் பண்ணி வேலைக்கு கொடுங்க. சர்டிபிகேட் கொடுங்க. பாஸ் பண்ணிட்டு ஐடி கார்டு இருக்கு. ஐடி கார்டு இந்த மாதிரி வாங்க ஆபீஸ் வரணும். ஐடி கார்டு இருந்தா போதுமா? அப்புறம் நீங்க ப்ரூஃப் கேக்குறீங்க. இதான் ப்ரூஃப். ஒண்ணு இல்ல. நீங்க அடுத்து கூட இதே மாதிரி வேற ஒரு கால போட்டு கூட இந்த வீட்ல பணம் கேப்பீங்க. அப்படிலாம் போட முடியாது. அப்படிதான் நிறைய பேர் போடுறாங்க. எப்படிங்க போடுறாங்க? அப்படிதான் நிறைய பேர் போடுறாங்க. பேசிட்டு இருக்காங்க. இல்ல அப்படிதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு போன் எடுத்து வச்சிருக்கீங்க? அது போன் வர போன் பண்றது. பதில் சொல்லிட்டு நீங்க போன் வைங்க. உங்களுக்கு நான் பதில் சொல்லணும். அப்ப நான் உங்களுக்கு நான் பதில் சொல்லணும். உங்களுக்கு நான் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? நீங்க எதுக்கு கேக்குறீங்க? சார் நான் கூப்பிட்டு நான் அவங்கள்ட்ட கேளுங்க சார். நான் கேக்குறேன் சார். பேச முடியாது சார். நீங்க என்ன கேக்குறீங்க? உங்களோட பேச முடியாது. நான் பேச முடியாது. உங்க டைம் நீங்க கேமரா நோட்டீஸ் சார் உடனே சார் நீங்க கிளம்புறீங்க இல்ல? நீங்க நோட்டீஸ் ஆப்ஷன் நான் பேசுறேன். சரிங்களா? நீங்க நோட்டீஸ் ஆப்ஷன் கட்டுவாங்க. சரியா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கட்ட மாட்டாங்க. அவங்க கிட்ட ரெண்டு நாள் டைம்ல அவங்க சரிங்களா? நான் சொல்றேன். திருப்பி நின்னுட்டு அவங்க பிரஸ் ஏத்த கூடாது. நீங்க லீவ் நோட் போடுங்க. நான் லீவ் நோட் சொல்லுங்க மேடம். இல்ல நீங்க லீவ் பண்ணுங்க. ஒரு மல்லிகை பணத்தை கட்டணும். கொடுத்த வேலை நான் அந்த வேலை இப்ப நீங்க செய்யறீங்க சார். வண்டியோட பொட்டணம் அடிக்க போயிட்டே இருக்கணும். எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் நீங்க வாங்கலாம். என்னால இந்த மாதிரி கட்ட முடியல அப்படின்னு சொல்லி அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் நீங்க வாங்கி கொண்டு போய் ஆபீஸ்ல சப்மிட் பண்ணலாம். உங்களோட வேலை அதுதான். உங்களோட வேலை என்னன்னு தெரியுமா? மிரட்டி பணம் கொடுக்கறது உங்களோட வேலையா? இதெல்லாம் கேவலமா இல்லையா? அசிங்கமா இல்லையா? அவமானமா இல்லையா? இப்படி ஒரு உங்களோட வேலை. ரவுடித்தனம் பண்ணி இங்க வந்து நைட் 10 மணி வரைக்கும் நின்னுட்டு அதிகாரம் பண்ண வேண்டியது உங்களோட வேலை. அதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டாரு. அவர் படிக்கல. சரியா? வெள்ளையும் சொல்லாம எடுத்து மாட்டிட்டு வந்துடுறது. அது நான் மாட்டேன். நான் சம்பாதிக்கிறேன். நான் மாட்டேன். உங்களுக்கு நோவடிச்சு கஷ்டப்படுத்தி ஏன்னா ஒருத்தோட புடுங்கி திண்ட மனசு நோவடிச்சு சமாளிச்சு